கொடுக்க போயிருந்தீங்கல்ல, அப்போ செப்பலை ஏன் அத்தை எல்லாருமே வெளியவே கழட்டி போட்டுட்டாங்க? என்னாச்சு உனக்கு? புரிஞ்சுதான் பேசுறியா? கலெக்டரை பார்க்க போகிறோம், யாராவது செப்பல் போட்டு ரூமுக்குள்ளே போவாங்களா? அப்போ ஏன் அத்தை நேற்று சர்ச்சுக்குள்ளே மட்டும் செப்பல் போட்டுட்டு உள்ளே வந்தீங்க? இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே செப்பலை யாராவது எடுத்துகிட்டு போனால் கூட தெரியாது. கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே செருப்பு போடக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளே செருப்பு போடக்கூடாது. ஆனால் அவ்வளவு பெரிய பரிசுத்த ஸ்தலம், ஏசப்பாவை பார்க்க போகிறோம், அவரோட இடத்துல மட்டும், அது அவரோட வீடு தானே, அங்கே மட்டும் செப்பல் போட்டுட்டு போகிறது சரியா அத்தை? உங்களுக்கு தெரியுமா அத்தை, பழைய ஏற்பாட்டில் இருக்க மாதிரி ஆண்டவரை மோசே முதல்ல சந்திச்சப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்திராகமும் 3:5 இப்படி இருக்காத்த. நம்ம ஏசப்பா ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கமானவர் தான். ஆனால் அதுக்காக நம்மளும் இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது இல்லையாத்த? ஒரு